பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன கொஞ்சம் வயசு 30க்கு மேலே ஆயிடுத்து. ஐயோ ஏதான ஒரு பொண்ணு நாங்கள் பார்க்கட்டுமாடா, நீ எதா பார்த்து வச்சுருக்கியான்னு கேட்டப்போ, இல்லை நீ வேணா பாரு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு பிடிக்கிறதான்னு அப்படின்னு. அப்படிதான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒன்றுமே சொல்லலை அவர். நானாக ஒரு தடவை அந்த டிவியில் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜெயஸ்ரீ கூப்பிட்டு சொன்னேன், ஒரு பொண்ணை பார்த்தேன் ஜெயஸ்ரீனா, நீ பாரு அது ஷாமுக்கு மேட்ச் ஆகுமா பாருன்னு. உடனே அவள் பார்த்து இது பண்ணோன்னே அந்த பேர் வந்து திவ்யான்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் டிவியில் என்ன ப்ரோக்ராம் அது? அது வந்து தங்கவேட்டைன்னு ஒரு ப்ரோக்ராம். அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பேசி. ஸோ என் பிரதர் வந்து 5'6'2" இஸ் வெரி டால். அதனால டாலா கேர்ள் வேணும்னு. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அக்கா தம்பி 2 பேரும் டால். அவன் ரொம்ப டால், நல்ல வெல் பில்ட்டாக இருப்பான், டால். ஸோ ஐ திங்க் அவனோட ஒன்லி திங் இஸ் யூ வாண்டட் டாலர். இந்த ஜோடி பொருத்தம் அது பார்க்கும்போது. பட் மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. இந்த கேர்ள் வந்து நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததில்லை. நாங்கள் யூஎஸில் இருந்ததுனால டெய்லி அந்த ஷோ நடிகைன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக அவங்க நடத்துகிற விதம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் தங்கவேட்டை அடிக்கடி டெய்லி பார்ப்போம் அந்த ஷோவை. அப்போ இந்த பொண்ணு யார் இல்லை அழகா இப்படி தான் ஆக்சுவலாக வந்தது. அப்புறம் எனக்கு என்னோட ஆமாம், நான் அவங்க சுஹாசினி கிட்ட கேட்டேன். அவங்க தான் வந்து 5 ஸ்டாரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்கள. அது தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சுட்டு கேட்டோம். அவங்க வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் பிட்ஸ் பில்லாடி. அதுக்கப்புறம் மிட்ஸ் மெட்ராஸாக இருந்து அதுக்கப்புறம் இந்த கெரியரை எடுத்திருக்காங்க.